பொண்ணுக்காக மனசு இலகி போய் கூப்பிடுவாரோன்னு நினைச்சேன். அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தானே அவரோட தன்மானத்தை தூண்டி விட்ட. கண்டிப்பா கூப்பிட மாட்டாரு. எல்லா பொருளும் பூஜைக்கு வாங்கியாச்சுல்ல? பெரியம்மா எல்லாமே வாங்கியாச்சு. தோட்டத்துல இருந்து பொருள் எல்லாம் வந்தாச்சு. மக வரலன்னதும் அண்ணியோட முகமே சரியில்லை பாத்தியா? இருக்காதா பின்ன. அண்ணன் ஒரு முடிவெடுத்தா அப்படிதான். என்ன மாயா இப்படி ஆயிடுச்சு? உன் பெரிய பாவம் அவங்கள கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை கூப்பிட்டாதான் நாங்க வருவோன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இவ்ளோ பெரிய பூஜை விருந்து யார் யாரையோ கூப்பிடும் போது பெத்த பொண்ணு இல்லனா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? என்னால எப்படி முழு மனசோட இந்த பூஜையில ஈடுபட முடியும்? பெரியம்மா நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு பெரியப்பா சும்மா இருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ இங்க ஒரு மிராக்கள் நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நீ வேற சும்மா இரு. எத்தனை வருஷமா நான் அவரோட வாழறேன். அவரு மனச பத்தி எனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் இல்லாம அவரு ஒரு விஷயத்த பண்றேன்னு சொன்னா எவ்வளவு தடை வந்தாலும் அந்த விஷயத்த பண்ணியே தீருவாரு. ஆனா அவரு ஒரு தடவை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பண்ண மாட்டாரு. சரிங்க பெரியம்மா, பூஜைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, வெயிட் பண்ணி பாப்போம். தனாவும் கதிரும் வரலன்னு 2 பேரும் துடிக்கிறத பார்க்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அம்மா ஐயா வாங்க. என்ன சாமி திடீர்னு வந்திருக்கீங்க? ரகுராம் ஐயா கோவிலுக்கு வந்தாரு. பூஜைய கோவிலே பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு கோவிலுக்கு வந்துருங்கம்மா. சரிங்க ஐயா. நான் வரேம்மா. பெரியம்மா மிராக்கள் நடக்கும்னு சொன்ன, நடந்துருச்சு. இன்னும் ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? தனா கதிர் இல்லாம நீங்க மனசு சங்கடப்படுவீங்கன்னு தான் பெரியப்பா உங்களுக்காக யோசிச்சிருக்காரு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்தனா? இங்க யாரு இருக்கா பேசுறதுக்கு? ஏய், நீ பேசிக்கிட்டு இருந்த, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. லூசு இல்ல, கண்ணாடிய பாத்துட்டு இருந்தேன். ஆமா, ஏதோ மறைச்சு வச்ச மாதிரி இருந்தது. அது மறைச்சு வச்சிருக்கேனா? என்னது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏய், நேரம் ஆகுது, சீக்கிரம் போய் புடவை மாத்திட்டு வா, கிளம்பணும். அதுல தாண்டா ஒரு கன்ஃபியூஷன். இந்த சாரிக்கு 2 பிளவுஸ் இருக்கு. எது எக்ஸாக்ட் மேட்சிங்கா இருக்குன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். இந்த ப்ளூ ஓகே. இதா? அப்ப நான் இதே போட்டுக்கிறேன். அப்புறம் ஏன்டி என்கிட்ட கேட்ட? நான் செலக்ட் பண்ணதையே நீயும் சொல்றியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வந்தேன். இதெல்லாம் என்னடி சைக்காலஜி? உமன் சைக்காலஜி. என்ன கர்மமோ. ஐயா, பசங்க வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். வந்துருவாருன்னு தான் சொல்றாங்க. என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இருங்க, வந்துருவாங்க. அண்ணே, ஆசிரமத்துல போய் விசாரிச்சண்ணே, பையன் கோயிலுக்கு வந்ததா தான் சொன்னாங்கண்ணே. ஐயா, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நேரம் ஆயிடுச்சுன்னா பரிகாரம் பண்ற பூஜை ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமா, என்னவா பிரச்சனை? பூஜைக்கு அண்ணன் 3 பையனை வர சொல்லியிருக்காப்ல. 2 பையங்க தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒருத்தன் வரல. நானும் போய் ஆசிரமத்துல விசாரிச்சேன். அவங்களும் கோவிலுக்கு அனுப்பிட்டதா சொல்றாங்க. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், ஆளை காணோம். அதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலப்பா. ஐயா, கண்டிப்பா 3 பேர் வேணும்.
அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. மாயா, பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாமா? மாமா பக்கத்துல எப்படி போய் மாமா பாக்குறது? பரிகாரம் பண்றதுக்கு மூத்த பையனா இருக்கணும், சின்ன வயசுலயே அம்மா இல்லாதவனா இருக்கணும், வீட்டுக்கு தலைமகனா இருக்கணும், இப்படிலாம் பரிகாரத்துல சொன்னாங்களே. நேரம் ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் கடந்து போயிடுச்சுன்னா அடுத்த பூஜை பண்றதுக்கு 1 மாசம் ஆயிடும். பரிகார பூஜையை எப்பவுமே தாமதிக்க கூடாது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ, கதிர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அங்க போய் உட்கார்ந்திருக்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் ஆயிடும்ல, அதான் உட்காந்துருக்கேன். இந்த பூஜையில நான் தான் கலந்துக்க போறேன். கதிர், என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பா அம்மா இல்லாதவங்க தான் இந்த பூஜையில கலந்துக்கணும். நானும் சின்ன வயசுலயே அம்மாவை இழந்து வந்தேன். அம்மா அப்பாவா? நானும் அவரும் தானே இருந்தோம். நீங்க என்ன அப்பா அம்மா மாதிரியா தானே இருந்து வளர்த்தீங்க. நிஜமான அப்பா அம்மா எனக்கு இல்ல.